அப்ப இதை நாங்கள் சொல்ல வேணும் பாருங்க. ஏயினால் குறிக்கப்படும் நிகழ்ச்சியை விபரிக்க என்று சொன்னா அப்படி வசனத்தில் எழுத வேணும். சதுரமுகி தாயக்கட்டையில் 5ம் நான்முகி தாயக்கட்டையில் 3ம் பெறப்படும் நிகழ்ச்சி அப்படி சொன்னோம்டா சரி. அந்த முதலாவது கேள்விக்கு நாங்கள் அப்படித்தான் விடை எழுத வேணும். சதுரமுகி தாயக்கட்டையில் 5ம் நான்முகி தாயக்கட்டையில் 3ம் பெறப்படும் நிகழ்ச்சி. 3ம் பெறப்படும் நிகழ்ச்சி அவ்வாறு நாங்கள் வசனத்திலே எழுத வேணும். அடுத்தது இரு தாயக்கட்டைகளிலும் கிடைக்கும் எண்களின் கூட்டுத்தொகை 4லும் அதிகமாக இருக்கும் நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவு யாது? பாருங்கள், இரு தாயக்கட்டைகளிலும் கிடைக்கும் எண்களின் கூட்டுத்தொகை, அதுல கூட்டுத்தொகை எண்களின் கூட்டுத்தொகை 4லும் அதிகம் வேண்டா 4லும் அதிகம் வேண்டா 4 வரக்கூடாது. 5, 6, 7, 8 அப்படித்தான் வர வேணும். அதிகமாக இருக்கும் நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவு யாது என்று கேட்கப்பட்டிருக்கு. முதல் பாருங்க, அந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் இனங்காண வேணும். இதுல இந்த நிகழ்ச்சியை பார்த்தோம்னா முதலாவது சதுரமுகி தாய்க்கட்டையிலே 1, நான்முகி தாய்க்கட்டையிலே 1. அப்ப 1 சக 1 கண்டா 2 தான் வரும். உங்களுக்கு 4லும் கூடிய எண் வர வேணும். இது 1 சக 2 3 வரும். இது 1 சக 3 4 வரும். 4லும் அதிகம் வேண்டா 4 வராது. இது 1 சக 4. இது முதலாம் சதுரமுகி தாய்க்கட்டையில 1ம் நான்முகி தாய்க்கட்டையில 4. ஆகவே 1 சக 4 என்பது 5. அப்ப இந்த நிகழ்ச்சி வரும். அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஒரு மார்க் கொண்ட போட்டு வச்சுக்கொள்வோம். அந்த நிகழ்ச்சி எங்களுக்கு தேவை. அப்ப இந்த நிகழ்ச்சி வரும். இப்படி வட்டம் கொண்ட போடுவோம். பிறகு பார்ப்போம். அடுத்த பாருங்க, இதுல 2 இங்க 1 ஆகவே 3 கூட்டுத்தொகை பார்க்கணும். இங்கேயும் 2 இங்கேயும் 2 ஆகவே 4 அது வராது. இது 2 இங்க 3 ஆகவே 5 வரும். அடுத்தது 2 4 அப்ப 6ம் வரும். அப்ப இது 2ம் வரும். ஆகவே 5 என்றதும் வரும், 6 என்றதும் வரும். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, இதுல 3 இங்க 1 ஆகவே கூட்டுத்தொகை 4 இது வராது. இங்க 3 இங்க 2 கூட்டுத்தொகை 5 இது வரும். இது 3 3 6 வரும், 3 4 7 வரும். ஆகவே இது 3மே வரும். அடுத்த பார்ப்போம், இது 4 1 5 அப்ப இது வரும். 5 என்றது 4லும் கூடத்தானே, ஆகவே இது வரும். இது 4 2 6 வரும், 7 வரும், 8 வரும். அதே மாதிரி மீதி எல்லாம் வரும். இதுவும் வரும், இதுவும் வரும், இதுவும் வரும், அப்படி வரப்போகுது. இதெல்லாம் வரும். அப்ப நான் இந்த சிவப்பால வட்டம் போட்டிருக்கிற எல்லாமே 4லும் கூடிய இரு தடவையும் பெறப்படும் எண்களின் கூட்டுத்தொகை 4லும் கூடியதாக உள்ள நிகழ்ச்சிகள். அப்ப இதை நாங்கள் என்ன செய்ய வேணும்னா இப்படி வட்டத்தை மட்டும் போட்டு வைக்கிறதில்ல, இது ஒரு தடம் வரைஞ்சு காட்ட வேணும். தனித்தனியாக வட்டம் போட்டால் எங்களுக்கு புள்ளி தர மாட்டாங்க. இதுக்கு நாங்கள் வேணும்னா வட்டம் போட்டு நாங்கள் அப்படி குறிச்சு பார்த்துட்டு அப்படி தடம் வரைஞ்சு கொள்ள வேணும். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடம் ஒன்று இப்படி வரைய வேணும். வரைஞ்சா இதுக்குத்தான் எங்களுக்கு புள்ளி தருவாங்க. தடம் வரையாமல் விட்டா அதுக்கு புள்ளி இல்லை. அப்ப இதை வரைஞ்சு இதுக்கு அம்புக்குறி போட்டு இது 2வது கேள்விக்கான தடம் அப்படி கொடுத்து கொள்ளலாம். ஏன்னா அதுக்கு எழுத்தொன்னும் தர இல்லை எங்களுக்கு. அப்ப 2வது கேள்விக்கான தடம். இதுல நம்பர் ஆஃப் எஸ் என்றது இங்க 6, இவ்வளவு 6, இங்க 4, அப்ப 6 தர 4 24. இடையில எல்லா புள்ளிகளும் இருக்குது. ஆகவே 24. இந்த தடத்துக்குள்ள நாங்கள் வரைந்த தடத்துக்குள்ள உள்ள நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கையை பார்த்தீங்களா, இதுல 3 5 6 மொத்தத்தில இருந்து இந்த 6ஐ நாங்கள் கழிச்சு விட்டோம்டா சரி. 24ல இருந்து 6ஐ கழிச்சோம்டா 18. ஆக இதுக்குள்ள மொத்தம் 18 எண்ணி பார்த்தாலும் சரி. 4 8 12 15 18 எப்படி பார்த்தாலும் சரி 18. ஆகவே அதற்கான நிகழ்தகவு யாது என்று கேட்டா 24ல் 18 அப்படி கொடுத்தோம்டா சரி, ஃபுல் மார்க்ஸ் வரும். வேணுமெண்டா இதை நீங்கள் எளிய பின்னமாக்கி கொடுக்கலாம். மேலே எங்களையும் 6ஆல சுருக்கலாம். 4ல் 3 என்று வருகிறது. இப்ப இதுல ஏதாவது உங்களுக்கு இப்ப டவுட் இருந்தா கேட்கலாம் பிள்ளைகள். இந்த கேள்வியில ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. கிளியர்ண்டா கிளியர்ன்னு போடுங்க.
அதுல சொல்லப்பட்டிருக்கு 1 1 2 2 3 3 என எண்ணிடப்பட்ட கோடாத சதுரமுகி தாயக்கட்டை ஒன்றும் கோடாத நாணய குட்டி ஒன்றும் ஒருமித்து சுண்டப்படுகிறது. நிகழ்ச்சிகளை நெய்யரியில் குறிக்கண்டு இருக்கு. நெய்யரி நாங்கள் வரைவோம். அடுத்த கேள்விகளை பார்த்துக்கொள்வோம். அப்ப நாங்கள் முதல் நெய்யரியை வரைஞ்சு கொள்வோம். ஆக இவ்வாறான ஒரு நெய்யரியை வரைந்து கொள்வோம். இதுல சொல்லப்பட்டிருக்குது 1 சதுரமுகி தாயக்கட்டை, 1 சதுரமுகி தாயக்கட்டை. ஆகவே இதை நாங்கள் சதுரமுகி தாயக்கட்டை என்று போட்டுக்கொள்ளுவோம். சதுரமுகி தாயக்கட்டை. இது நாணயம், நாணய குட்டி. ஆகவே நாங்கள் நாணயம் என்றே போடலாம். இப்ப நாணயம் என்றால் அதுல 2 பேர்கள் தான் கிடைக்கும். ஒன்று தலை, அடுத்தது பூ. அதே இங்க நாங்கள் சதுரமுகி தாயக்கட்டையை பார்த்தோம்னா அதுல 6 பேர்கள் கிடைக்கும். இங்க ஓர்டருக்கு நம்பர் போட்டில்ல, இங்க வேற மாதிரி நம்பர் போடப்பட்டிருக்குது. 1 1. ஆகவே இது 1, இங்கேயும் 1, இது 2, இங்கேயும் 2, அடுத்த 3 3. இவ்வாறு தான் நம்பர் போடப்பட்டிருக்கு. இப்ப இதுல நாங்கள் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை நாங்கள் இதுல குறிச்சோம்டா மாதிரி வழியில 1 தலை 1 பூ, அடுத்ததும் 1 தலை 1 பூ, அடுத்தது 2 தலை 2 பூ, அடுத்த 2 தலை 2 பூ, அடுத்த 3 தலையும் 3 பூவும், அடுத்த 3 தலையும் 3 பூவும் என்று மொத்தம் நம்பர் ஆஃப் எஸ் சமன் இதுல 6, அங்க 2 12 நிகழ்ச்சிகள் வரும். இதுதான் அந்த நிகழ்ச்சிகளை நெய்யரியில் குறிக்க சொன்னா இப்படி குறிக்க வேணும். அடுத்தது தாயக்கட்டையில் முதன்மையன் கிடைப்பதற்கான நிகழ்வு யாது, நிகழ்தகவு யாது? தாயக்கட்டையில் முதன்மையன் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? நான் முதன்மையன் முதலும் பார்த்திருக்கிறோம். 2 3, அது 2 தான் இங்கே வரப்போகுது. 5 வராது. ஏனென்றா இதுல 2 1 2 3 என்ற 3 இலக்கம் தான் தரப்பட்டிருக்கு. ஆகவே 2 3 மட்டும்தான் வரும். ஆகவே 2 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன, 3 கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? நாணயத்தை பற்றி சொல்லியில, தலையாயும் கிடைக்கலாம் பூவும் கிடைக்கலாம். ஆனா தாயக்கட்டையில முதன்மையன் கிடைக்க வேணும். இப்ப தாயக்கட்டையில முதன்மையன் கிடைக்க நிகழ்ச்சிகளை நாங்கள் கட்டமிட்டோம்டா இவ்வளவு நிகழ்ச்சிகளும் வரும். இவ்வளவு நிகழ்ச்சிகளும் தாயக்கட்டையில் முதன்மையன் கிடைக்கும் நிகழ்ச்சிகள். ஆகவே இதுக்கு நாங்கள் 2வது கேள்விக்கான தடம் அப்படி நாங்கள் வரைஞ்சு கொள்ளலாம். அதுக்கான நிகழ்தகவு யாது என்று கேட்டா அவதானித்துக் கொள்ளுங்கள். அதுல நிகழ்தகவு யாது என்றுதான் கேட்கப்பட்டிருக்குது. அப்ப நம்பர் ஆஃப் எஸ் என்றது மொத்தம் 12. அதுல இந்த 2வது தடம் நாங்கள் வரைஞ்சிருக்கிறோம். தாயக்கட்டையில் முதன்மையன் கிடைக்கும் நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை 8. ஆகவே 12 ல் 8. அதுக்கு விடை 12 ல் 8 என எழுதியிருக்க வேண்டும். இதுக்கு விடை 12 ல் 8. வேணுமென்றா நீங்க எளிய பின்னமாக்கி சுருக்கி போடலாம். 12 ல் 8 என்று போட்டாலே ஃபுல் மார்க்ஸும் தர வேணும். அடுத்தது நாணயத்தில் தலையும் தாயக்கட்டையில் ஓர் இரட்டை எண்ணும் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? நாணயத்தில் தலையும் தாயக்கட்டையில் ஓர் இரட்டை எண்ணும். நாணயத்தில் தலை என்பது இவ்வளவும், தாயக்கட்டையில் இரட்டை எண் என்பது 2 மாத்திரம்தான் இரட்டை எண், மற்ற 1 3 என்ன. அப்ப இந்த 2 தான் தேவை. நாணயத்தில் தலையும் தாயக்கட்டையில் இரட்டை எண்ணும் வேண்டா, 2 தலையும் 2 தலையும், அது 2 தான் தேவை எங்களுக்கு. அப்ப அதை மட்டும் நாங்கள் ஒரு தடத்தால குறிச்சு கொள்வோம். இது மட்டும். அப்ப அதுக்கு நாங்கள் குறிச்சு கொள்ளலாம். இது 3வது கேள்விக்கான தடம். இது 3வது கேள்விக்கான தடம். அப்ப அதுக்கான நிகழ்தகவு பார்த்தோம்னா மொத்தம் 24ல என்ன, மொத்தம் 12ல அது 2. ஆகவே நாணயத்தில் தலையும் தாயக்கட்டையில் ஒரு இரட்டை எண்ணும் கிடைக்கும் நிகழ்தகவு 12 ல் இந்த 2ம் வரும். ஆகவே இதுக்கு 12 ல் 2. 6 ல் 1 என்று எளிய பின்னமாக்கி போட்டாலும் எங்களுக்கு அதே விடதான், அதே புள்ளி தான் கிடைக்கும். 12 ல் 2 என்று போட்டாலும் எங்களுக்கு முழு புள்ளிகளும் கிடைக்கும். இதுல ஏதாவது உங்களுக்கு இப்ப விளங்காட்டி கேட்டுக்கொள்ளலாம் இந்த கேள்வியில. கோடாத சதுரமுகி தாயக்கட்டை, தயாக்கட்டை என்பது தாயக்கட்டை. அது
தாயக்கட்டை ஒன்று. அடுத்தடுத்து இரு தடவைகள் உருட்டப்பட்டு கிடைக்கும் பேறுகள் நெய்யறியில் காட்டப்பட்டுள்ளது. கோடாத சதுரமுகி தாய்க்கட்டை ஒழுங்கான ஒரு சதுரமுகி தாய்க்கட்டை 1லிருந்து 6 வரைக்கும் இலக்கமிடப்பட்டிருக்கு. அது இரு தடவைகள் உருட்டப்பட்டு பேறுகள் நெய்யறியில குறித்து தந்திருக்கிறாங்க. 1ஆம் தடவை 2ஆம் தடவை எல்லாம் அழகாக குறித்து தரப்பட்டிருக்கு. இரு தடவைகளும் ஒரே எண் கிடைக்கும் நிகழ்ச்சி ஏ எனின் PA காண்க. இரு தடவைகளும் ஒரே எண்ணண்டா 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6. அதுக்கு நாங்கள் ஒரு தடத்தை வரைந்து அதை ஏ என்று குறிச்சு கொள்ளுவோம். அப்ப அதுக்கு நாங்கள் ஒரு தடத்தை வரைஞ்சு கொள்ள வேணும். அப்ப இதுக்கு நாங்கள் இவ்வாறு ஒரு தடத்தை வரைந்து அவ்வாறு நாங்கள் ஒரு தடத்தை இப்படி வரையணும். அந்த தரப்பட்ட படத்திலேயே வரைய வேணும். இது ஃபர்ஸ்ட் பார்ட் தானே, ஃபர்ஸ்ட் பார்ட் பி பார்ட் எழுதியது. அப்படி வரைந்து அதுக்கு நாங்கள் ஏ என்று பெயரிட வேணும். இதுக்கு அம்புக்குறி போட்டு ஏ என்று பெயரிட்டுக் கொள்வோம். அல்லது முதலாவது கேள்விக்கான விட தானே ஏ என்று தரப்பட்டதால் ஏ என்று பெயரிடுவோம். இதுல நம்பர் ஆஃப் எஸ் என்றது பாருங்க, நம்பர் ஆஃப் எஸ் என்றது எல்லாத்துக்குமே தேவைப்படும். 6 தர 6 36. 36 தான் மொத்த நிகழ்ச்சிகளின் எண்ணிக்கை. அது நாங்கள் எதிர்பார்த்த இந்த ஏ என்ற நிகழ்ச்சியில உள்ள மூலகங்களின் எண்ணிக்கை 6. 6 புள்ளி தான் இருக்குது. அப்ப 6 ஆக 36ல் 6. அதுக்கு விடை 36ல் 6. அது எளிய பின்னமாக்கியும் கொடுக்கலாம் வேணுமெண்டா. 36ல் 6 6ல் 1 கொடுக்கலாம். 36ல் 6 கொடுத்தாலே எங்களுக்கு முழு புள்ளிகளும் வரும். இதுல முழு புள்ளிகளும் தர வேணும். 36ல் 6. அடுத்தது முதலாம் தடவை ஒற்றை எண் கிடைக்கும் நிகழ்வின் நிகழ்தகவை காண்போம். முதலாம் தடவை ஒற்றை எண் கிடைக்கும் நிகழ்வின் நிகழ்தகவு யாது? முதலாம் தடவை என்றால் இது. அதுல ஒற்றை எண் என்றது 1 3 5. அது கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது என்று கேட்கப்பட்டிருக்கு. முதலாம் தடவை ஒற்றை எண் கிடைக்கும் நிகழ்தகவுகளை நாங்கள் குறிச்சு பார்ப்போம். பாருங்க, நிகழ்ச்சிகளை நாங்கள் தடம் வரைஞ்சு குறிச்சு பார்ப்போம். ஆகவே அப்படி தடம் வரைய வேணும். 1. இந்த 1, அடுத்தது இந்த 3, அடுத்தது 5. இவ்வளத்தையும் நாங்கள் அப்படி தடம் வரைஞ்சு கொள்ளுவோம். 1 3 5. இது 3க்கு நாங்கள் இப்படி அம்புக்குறிய போட்டு இதுதான் இரண்டாவது நிகழ்ச்சிக்கான இரண்டாவது கேட்கப்பட்ட கேள்விக்கான தடம். அப்ப இப்படி 2 என்று குறிச்சு கொள்ளுவோம். இந்த தடம் வரையாட்டி ஒரு புள்ளி தர மாட்டாங்க எக்ஸாம்ல. தடம் வரைஞ்சு காட்ட வேணும். முதலாம் தடவை ஒற்றை எண் கிடைக்கும் நிகழ்வின் நிகழ்தகவு யாது என்று கேட்கப்பட்டிருக்கு. அப்ப 36ன் மேல் இதுக்கு எத்தனை இருக்குன்னு எண்ணி பாருங்க பிள்ளைகள். இதுக்கு இல்ல 6, இங்கேயும் 6, இங்கேயும் 6, 6 3 18. ஆகவே அதுக்கு 18 என்று வரும். அல்லது சுருக்கி நீங்கள் 2ல் 1 என்றும் போடலாம். 2ல் 1 என்றும் போடலாம். அடுத்தது இரு தடவைகளும் இரட்டை எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? இரு தடவைகளும் இரட்டை எண் கிடைத்தல் என்றா இந்த ஒற்றை எண் கிடைத்தல் நாங்கள் விட்டுருவோம், அது வராது. இப்ப இரட்டை எண் கிடைத்தல் தான் பார்க்கணும். இரு தடவையும் இரட்டை எண் என்றா 2 2. அடுத்தது 2 4, 2 6. இதுல 3 வரும். அதுக்கு தனித்தனியாக வட்டம் போடுவோம். வேற வழி இல்லை. அதுக்கு வேற தூரத்தில் இருக்கிறதால நாங்கள் தனித்தனியாகத்தான் வட்டம் போடணும். ஆகவே இதுல 2 2 இரு தடவையும் இரட்டை எண். 2 4, 2 6. அடுத்த 3 பார்க்கவே தேவையில்லை. அடுத்தது 4 2, 4 4, அடுத்த 4 6. அடுத்த 5 பார்க்க தேவையில்லை. அடுத்த 6 2, 6 4, 6 6. ஆகவே மொத்தம் 36ல் அதில் நாங்கள் சிவப்பு வட்டம் போடப்பட்டிருக்கிறது 9. ஆகவே 36ல் 9. அது சுருக்கி 4ல் 1 போடலாம். 7 மண்டாம். இப்ப இரு தடவைகளும் கிடைத்த எண்களின் கூட்டுத்தொகை 9லும் அதிகமாக உள்ள நிகழ்ச்சிகளை கட்டமிட்டு காட்டி B என குறிக்க. இரு தடவைகளும் கிடைத்த எண்களின் கூட்டுத்தொகை 9லும் அதிகமாக உள்ள நிகழ்ச்சிகளை நாங்கள் முதல் பார்த்தோமே அதே மாதிரி கூட்டுத்தொகை 9லும் அதிகம்ண்டா 10 11 12 அப்படித்தான் வர வேணும். 9 வரையலாது.
அதுல கட்டத்தை கட்டமிட்டு காட்ட சொல்லியிருக்கு. ஆக இது ஒன்றும் ஒன்றும் 2 வராது. ஒன்றும் 2 3, இது 4 5 6 7 வராது. 9 வர வேணும். 9லும் கூட வர வேணும். இதுல ஒன்றுமே வராது. இதுல 2 1 3 4 5 6 7 8 வராது. இதுலயும் ஒன்றுமே வராது. இங்க 3 1 4 3 2 5 3 3 6 3 4 7 3 5 8 3 6 9 அதுவும் வராது. 9லும் கூட இதுல தான் வரப்போகுது. இப்ப 4 1 5 வராது, 4 2 6 வராது, 4 3 7 வராது, 4 4 8 வராது, 4 5 9 இது வரும். அடுத்தது இதுல 4 5 9 வராது, 9 வரக்கூடாது, 9லும் கூடத்தானே வர வேணும். ஆகவே 4 6 10 இதுதான் வரும். அடுத்து இங்க பார்த்தோம்டா 5 1 6 5 2 7 5 3 8 9 வராது, 10 11 இது ரெண்டும் வரும். அதே மாதிரி இங்க பார்த்தோம்டா 6 1 7 8 9 10 9 வராது, 10 11 12 இந்த மூன்றும் வரும். இந்த 3 இந்த 2 இந்த 1 அது அவ்வளத்தையும் சேர்த்து நாங்கள் ஒரு கட்டமிட்டு காட்டி விடுவோம். அப்ப அதை நாங்கள் ஒரு கட்டமிட்டு காட்டினமாக இருந்தால் இவ்வாறாக ஒரு கட்டமிட்டு காட்டி விடுவோம். இவ்வளவும் வர வேணும். அப்ப இதுக்குத்தான் நாங்கள் பி என்று பெயரிட வேணும். இதுதான் பி. அதுதான் பி. ஏ என்றது எதெண்டா, ஏ அதுக்கு இடையில வந்திருக்கு பாருங்க. அது ஏ என்றது இங்க நாங்கள் வச்சு பெயரிட்டு விடுவோம். இதுல ஏ என்றது இது, பி என்றது நாங்கள் இறுதியாக கட்டமிட்டது. இப்ப அடுத்து கேட்கப்பட்டிருக்கு பிபியின் பெருமானம் யாது? 36 பிபி என்றது 36 அந்த இறுதியாக கட்டமிட்டதுக்குள்ள, அதாவது 9லும் கூடிய கூட்டுத்தொகை வாரது எத்தனை என்று பாருங்க. இதுல 3 2 5 3 6 ஆக 36 6 என்று வரும். 36 6 அதை நீங்க சுருக்கி வேணுமெண்டா 6 1 போடலாம். இவ்வளவுதான் அதுக்கிட்ட விடையாக இருக்கும். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா இப்ப கேட்கலாம் பிள்ளைகள். இதுல பாருங்க, ஒரு சுற்றுலா செல்வதற்கு தயாரான பீட்டர் தனது ஆடைப்பெட்டியிலிருந்து 4 வெள்ளை நிற மேற்சட்டைகளிலும் 3 கருப்பு நிற மேற்சட்டைகளிலும் இருந்து எழுமாறாக 2 மேற்சட்டைகளை எடுத்தான். வெள்ளை நிற மேற்சட்டைகள் 4ஐயும் W1 W2 W3 W4 ஒயிட் என்று சொல்றாங்க. கருப்பு நிற மேற்சட்டைகள் 3ஐயும் B1 B2 B3 பிளாக் என்று சொல்றாங்க. அதுக்கு BH கொடுத்துருக்காங்க. எனவும் கொண்டு மாதிரி வெளியை தயாரிக்க. மொத்தம் 4ம் 3ம் 7 சேட்டுகள் இருக்கு. அதுல 4 வெள்ளை சேட்டு 3 கருப்பு சேட்டு. அதுல 2 சேட்டுகள் எடுக்கிறார். சுற்றுலா செல்றதுக்கு 2 சேட்டு எடுத்துக்கொண்டு போறார். அப்போ ஒன்றை எடுத்து திருப்பி வச்சு போட்டு இன்னொன்று எடுத்துட்டு போக மாட்டார். 2ஐயும் எடுப்பார். அப்போ ஒன்றை எடுத்து வேறொரு பேக்ல வச்சு இன்னும் ஒன்றையும் எடுத்து அதே பேக்ல வைக்க போறார். ஆகவே இது பிரதி வைப்பின்றிய நிகழ்ச்சி. அதை விளங்கிக் கொள்ள வேணும். அப்ப 2 சேட்டுகளையும் எடுத்துக்கொண்டு போறார். அப்ப இது பிரதி வைப்பின்றிய நிகழ்ச்சி. அப்ப நாங்கள் இதுல போட வேணும் முதலாவது சட்டை. இது ஓராவது சட்டை என்று போட்டுக் கொள்வோம். ஓராவது சேட் தானே, அங்க சட்டை என்று போடுவோம். இது 2வது சட்டை, அல்ல சேட் என்று போடுவோம், பிரச்சனை இல்லை. அதுல 4 வெள்ளை சட்டைகள் 3 கருப்பு சட்டைகள். அப்ப இதுல 4 வெள்ளை சட்டைகளையும் அவனே சொல்லியிருக்கிறான். W1 W2 W3 W4 என்று குறிக்கட்டுமாம். கருப்பு சட்டைகள் 3ஐயும் B1 B2 B3 என்று குறிக்கட்டுமாம். அப்படி குறிச்சிருக்கிறோம். அதே போல இங்க 2வது தடவையும் அப்படியே தான் குறிக்க. W1 இங்க W2 W3 W4
இதுல B1 B2 B3 என்று குறிக்க வேணும். அப்ப இதுலயும் பாருங்க மொத்தம் 7 சட்டைகள் இருக்க வேணும். அப்ப இதுல இரு சட்டைகளை எடுத்துட்டு போறார். ஆக இந்த W1 என்ற ஒரு சட்டையை அவர் முதல் எடுத்திருந்தார். சும்மா அப்படி பாருங்கள். அப்படியே W1 என்ற ஒரு சட்டையை அவர் முதலாவதாக எடுத்து வெளியில வச்சாருண்டா, இப்ப இரண்டாவதாக எடுக்க போற சட்டை நிச்சயமாக W1 ஆக இருக்காது. இந்த முதலாம் தடவை W1 எடுத்தாச்சு. ஆகவே அதை திருப்பி அந்த சட்டை எடுக்க முடியாது. ஆகவே இந்த மூலை விட்டம் வழியே நிகழ்ச்சிகள் அமையாது. மூலை விட்டம் வழியே நிகழ்ச்சிகள் அமையாது. அதாவது அவதானிக்க வேண்டும் நீங்கள். அப்ப மீதி எல்லா நிகழ்ச்சிகளும் அமையும். அதை நாங்கள் குறிச்சு கொண்டோம்டா சரி. அப்ப நாங்கள் மூலை விட்டம் வழியே உள்ள நிகழ்ச்சிகளை பிறகு கடைசியா அழிச்சு விடலாம். இப்படி எல்லாத்தையும் போட்டுட்டு கடைசியா மூலை விட்டம் வழியே வர நிகழ்ச்சிகளை அழிச்சு விட்டீங்கன்றாலும் சரி, எல்லாம் ஒன்றுதான். பென்சிலால போட வேணும் அழிக்கிறதுக்கு. பேனாவில் போட்டு அழிச்சிக்கண்டா கழிக்கிறாது. இதுல வர எல்லா நிகழ்ச்சிகளும் வரும். நீங்களும் வரைஞ்சு கொண்டு இருந்தீங்கன்னா ஈஸியா போயிடும் பிள்ளைகள். இல்லாட்டி பார்த்து கொண்டு வந்துட்டு கடைசியாக வரைய போறீங்கன்னாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் பிடிஎஃப் அனுப்பின அப்புறம் அதை பார்த்து கோப்பியில் எழுதி வேலை இல்லை. இதுல இந்த மூலை விட்டம் வழியே வார நிகழ்ச்சிகள் அமையாது. ஏனெண்டா ஒரே சட்டையை திருப்ப திருப்ப எடுக்க இயலாது. ஏனெண்டா அதை ஒன்று எடுத்து அங்கே வச்சுட்டு பேக்கில் வச்சுட்டு தான் அடுத்த சட்டையை அவர் எடுப்பார். ஆகவே இந்த மூலை விட்டம் வழியே அமைகிற இந்த நிகழ்ச்சிகள் அமையாது. அப்போ இதை நாங்கள் அழிரப்பர் எடுத்து அழிச்சு விடுவோம். அப்போ இதை அழிச்சு விட்டீங்கன்னா சரி. அப்படியே அப்ப இதுதான் அதுக்கான மாதிரி வழியாக இருக்கும். இதுல மொத்தம் எத்தனை நிகழ்ச்சிகள் இருக்குன்னு பக்கத்தில் எழுதி கொண்டோம்னா எங்களுக்கு கணக்கு செய்யறதுக்கு இலகுவாக இருக்கும். ஆகவே இதுல நம்பர் ஆஃப் எஸ் என்றது மொத்தம் பாருங்க பிள்ளைகள், இது 7, இங்கேயும் 7. அப்ப 7 7 49. அந்த 49ல இருந்து இந்த 7 நாங்கள் கழிக்க வேணும். 49ல இருந்து அந்த 7 கழிச்சோம்னா 42 நிகழ்ச்சி தான் இருக்குது. ஆகவே அதுல மொத்தமே 42 நிகழ்ச்சிகள், 42 நிகழ்ச்சி தான் இருக்குது. இப்ப அதுல கேட்க கேள்வியை பாருங்க. நெய்யரியில் இருந்து கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு நிகழ்ச்சியினது நிகழ்தகவை காண்க. 2 மேற்சட்டைகளும் வெள்ளையாக இருத்தல். அந்த நிகழ்ச்சியை நாங்கள் கட்டமிட்டு காட்டி போட்டு அதற்கான நிகழ்தகவை எழுதி விடுவோம். 2 மேற்சட்டைகளும் வெள்ளையாக இருத்தல். இப்ப 2 மேற்சட்டைகளும் வெள்ளையாக இருத்தல்ண்டா இதுல உங்களுக்கு பார்க்க விளங்கும் பாருங்க. கட்டம் விட்டு காட்டுறேன் நான். 2ம் வெள்ளையாக இருத்தலண்டா இவ்வளவும் வரும். இது 2மே வெள்ளையாக இருக்கிற சேட்டுக்கள். நான் கட்டமிட்டு காட்டி இருக்கிறது பாருங்க. 2 சேட்டுகளும் எடுத்த 2 சேட்டுகளும் வெள்ளை நிற சேட்டுக்கள் இவ்வளவும். அப்ப அது முதலாவது கேள்விக்கான தடம். அதை நாங்கள் அப்படி போட்டு இது 1 என்று போட்டுக்கொள்ளுவோம். இது 1. அதற்கான நிகழ்தகவு என்னென்று கேட்டா அந்த முதலாவதுக்கான நிகழ்தகவு மொத்தம் 42. ஆகவே 42ல் இதுக்குள்ள எத்தனை இருக்குன்னு பாருங்க. இங்க 3 5 6. அப்ப 6 6 12. ஆகவே 42ல் 12. அதை எளிய பின்னமாக்கி போடலாம். இப்படியே போட்டாலும் பிழை இல்லை. அடுத்தது ஒரு மேற்சட்டை மாத்திரம் வெள்ளையாக இருத்தல். ஒரு மேற்சட்டை மாத்திரம் வெள்ளை, 2மே வெள்ளையாக இருக்கிறது வரக்கூடாது. அப்ப ஒரு மேற்சட்டை மாத்திரம் வெள்ளை என்றால் மற்ற மேற்சட்டை கருப்பாகத்தான் இருக்கவன். 2 மேற்சட்டை கட்டாயம் எடுப்பார் அவர். ஆகவே ஒரு மேற்சட்டை மாத்திரம் வெள்ளையாக இருத்தல் என்றா இதுல பாருங்க இவ்வளத்தையும் பார்த்தோம்டா முதலாவது மேற்சட்டை வெள்ளை, 2வது மேற்சட்டை கருப்பு. மிக முக்கியம் பாருங்க. அது இது
முதலாவது மேற்சட்டை வெள்ளை, இரண்டாவது மேற்சட்டை கருப்பு, இரண்டாவது மேற்சட்டை கருப்பு, இவ்வளவும் வரும். அதோட இன்னும் ஒன்று இருக்கு பாருங்க, இது இரண்டாவது மேற்சட்டை கருப்பு, இரண்டாவது மேற்சட்டை வெள்ளை. இதுல பாருங்க இவ்வளவு இரண்டாவது மேற்சட்டை வெள்ளை தானே, இப்ப இவ்வளவும் இரண்டாவது மேற்சட்டை வெள்ளை, முதலாவது மேற்சட்டை கருப்பு, அதுவும் வரும் எங்களுக்கு. ஆகவே இதுவும் வரும். இது முதலாவது மேற்சட்டை கருப்பு, இரண்டாவது மேற்சட்டை வெள்ளை, அப்ப இவ்வளவும் வரும், இவ்வளவும் வரும். இது அந்த இரண்டாவது கேள்விக்கான தடம். இது இரண்டாவது கேள்விக்கான தடம். அவ்வாறு நாங்கள் குறிச்சு கொண்டோம்டா சரி. இரண்டாவது கேள்விக்கான தடம் அதில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு மேற்சட்டை மாத்திரம் வெள்ளையாக இருத்தலண்டா இவ்வளவும் வரும். இது ரெண்டு மேற்சட்டையுமே வெள்ளை, இதுல ஒரு மேற்சட்டை மட்டும்தான் வெள்ளை, இதுல ரெண்டு மேற்சட்டையும் கருப்பு, இதுல ரெண்டு மேற்சட்டையும் கருப்பாக இருக்கும். அப்ப இதுக்கான நிகழ்தகவு தான் எங்களை கேட்டது. அப்ப இரண்டாவதுக்கான நிகழ்தகவு 42 இதுல பாருங்கோ 12, இங்க 12, ஆகவே 24. 42 24. அடுத்த கேட்டது மூன்றாவது, குறைந்தபட்சம் ஒரு மேற்சட்டை ஏனும் வெள்ளையாக இருத்தல். அந்த வசனத்தை அவதானித்துக் கொள்ளுங்கள். குறைந்தபட்சம் ஒரு மேற்சட்டை ஏனும் வெள்ளையாக இருத்தல். அதுல ஒரு மேற்சட்டை ஆவது வெள்ளை என்றா நாங்கள் இப்ப பார்த்தது வரும். ஒரு மேற்சட்டை மட்டும் வெள்ளையாக இருத்தலும் வரும், இரண்டு மேற்சட்டையும் வெள்ளையாக இருத்தலும் வரும். குறைந்தபட்சம் ஒரு மேற்சட்டை ஏனும் வெள்ளையாக இருத்தல் என்றா இந்த சிவப்பால் நாங்கள் குறிக்கப்பட்டதும் வரும், பச்சையால குறிக்கப்பட்டதும் வரும், ரெண்டுமே வரும். இரு மேற்சட்டைகளும் கருப்பாக உள்ளது மட்டும் வராது, அப்ப இது மட்டும்தான் வராது. ஆக மூன்றாவதுக்கு இது ரெண்டுமே வரும். அப்ப இது ரெண்டுக்கு நாங்கள் தனி திருப்பி ஒருக்க வரையாமல் இப்படி அம்புக்குறி போடுவோம். இதுக்கு ஒரு அம்புக்குறி போட்டு, இதுக்கும் ஒரு அம்புக்குறி போட்டு, இது ரெண்டுக்கும் சேர்த்து நாங்கள் 3 அப்படி குறித்துக் கொள்வோம். விஷயம் முடிஞ்சது. ஆகவே அது மூன்றாவதுக்கு 42 அந்த 24 வரும், 12 வரும், ஆகவே 36. இதுல உள்ள இந்த 6 மட்டும்தான் வராது, இந்த 6 தான் வராது. இது இரு சேட்டுகளுமே கருப்பு நிறமாக இருத்தல் வராது. குறைந்தபட்சம் ஒரு மேற்சட்டையனும் வெள்ளையாக இருக்க வேண்டும் என்றால் இரண்டும் வெள்ளையாகவும் இருக்கலாம், ஒன்று மட்டும் வெள்ளையாகவும் இருக்கலாம். ஆகவே 42 36 அவ்வளவுதான் அதுக்கான விடையாக இருக்கும். இதுல இப்ப ஏதாவது உங்களுக்கு விளங்கலைன்னா கேட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள். அதுல சொல்லப்பட்டிருக்குது, ஒரு பாத்திரத்தில் ஒரே அளவும் வடிவமும் கொண்ட பாற்சுவையுள்ள 3 இனிப்புகளும், தோடம்பழ சுவையுள்ள 3 இனிப்புகளும், புளியம்பழ சுவையுள்ள 1 இனிப்பும் உண்டு. மொத்தம் எத்தனை இனிப்புன்னு பாருங்க. பாற்சுவையுள்ள 3 இனிப்புகள், தோடம்பழ சுவையுள்ள தோடம்பழ சுவையுள்ள தமிழ்லயே போடுவோமே, பால் சுவையுள்ள 3 இனிப்புகள், தோடம்பழ சுவையுள்ள 3 இனிப்புகள், புளியம்பழ சுவையுள்ள 1 இனிப்பு இருக்குது. ஆக மொத்தம் 7 இனிப்புகள் இருக்குது. ரியாஸ் இவற்றிலிருந்து ஓர் இனிப்பை எழுமாறாக எடுத்து சுவைத்து பார்த்தான். பின்னர் தனது நண்பியாக விஜிக்கும் ஓர் இனிப்பு எழுமாறாக எடுத்து வழங்கினான். அதுல ரியாஸ் என்ன செய்வார்ண்டா, ஆரம்பத்தில் ஒரு இனிப்பை எடுத்து சுவைத்து பார்ப்பார். அவர் சுவைத்து பார்த்தா அதை திருப்பி கொடுக்க இயலாது. பின்னர் தனது நண்பியாகிய விஜிக்கு ஓர் இனிப்பை எழுமாறாக எடுத்து வழங்கினார்ண்டா அப்ப வேறு ஒன்றைத்தான் எடுத்து கொடுக்க வேணும். அப்ப இது பிரதி வைப்பு இன்றிய நிகழ்ச்சி, அதை விளங்குறது தான் அதை சொல்லப்பட்டிருக்கு. அப்ப முதல் அவர் ஒரு இனிப்பு எடுத்து சாப்பிடுவார், பிறகு நண்பிக்கு ஒரு இனிப்பு எடுத்து கொடுப்பார். ஆகவே பிரதி வைப்பு இன்றிய நிகழ்ச்சி. எடுத்த இனிப்பை திருப்பி கூடையில போட மாட்டார். இனிப்புகளின் சுவைகளை கருத்தி கொண்டு சமதகவுள்ள வேறுகளை உள்ளடக்கிய மாதிரி வழியை நெய்யறியில் குறிக்க. அப்ப நெய்யறியில அதே மாதிரி குறிக்க வேணும். இப்ப இந்த நெய்யறியில பாருங்கோ,
ஒன்றுல போடவனும் ரியாஸ். இது ரியாஸ் சாப்பிட்டது. அப்ப இதுல நாங்கள் ரியாஸ் என்று போட்டுக்கொள்வோம். அடுத்தது நண்பிக்கு கொடுத்தது. அப்ப இதுல நாங்கள் நண்பி என்று போட்டுக்கொள்வோம். பால் சுவையுடைய 3 இனிப்புகள். அப்ப இதுல பால் சுவையுடைய 3 இனிப்புகள். தோடம்பழ சுவையுடைய 3 இனிப்புகள். 3ஆ 2ஆ? தோடம்பழ சுவையுடைய 3 இனிப்புகள். ஆகவே அதுக்கு 3. ஆகவே இங்க தோடம்பழ சுவையுடைய 3 இனிப்புகள். அடுத்த புளியம்பழ சுவையுடைய 1 இனிப்பு. அதே போல இங்கேயும் வர வேணும். பால் சுவையுடைய 3 இனிப்புகள். தோடம்பழ சுவையுடைய 3 இனிப்புகள். புளியம்பழ சுவையுடைய 1 இனிப்பு. அவ்வாறு எழுத வேணும். இதுல இது பிரதி வைப்பின்றிய நிகழ்ச்சி. ஆகவே இந்த மூலை விட்டம் வழியே நிகழ்ச்சிகள் அமையாது. இந்த மூலை விட்டம் வழியே நாங்கள் புள்ளடிகளை போடாமல் அல்லது போட்டுட்டு பிறகு அழிச்சு விட்டாலும் சரி, அந்த நிகழ்ச்சிகளை அவ்வாறு குறித்து கொள்ள வேணும். மூலை விட்டம் வழியே நிகழ்ச்சிகளை குறிக்க கூடாது. பிரதி வைப்பின்றிய நிகழ்ச்சி. ஆகவே மூலை விட்டம் வழியே நிகழ்ச்சிகள் அமையாது. இவ்வாறாக இந்த நெய்யறியை நீங்கள் குறித்துக் கொண்டு இதிலிருந்து நாங்கள் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு விடை எழுதிக் கொள்ளலாம். இதுல மொத்தம் எத்தனை நிகழ்ச்சிகள் இருக்குன்னு பார்த்துக்கொள்வோம். அதே மாதிரி தான் நம்பர் ஆஃப் எஸ் என்றது மொத்தம் 7 7 49ல இந்த மூலைவிட்டம் வழியே வர 7 நிகழ்ச்சி வராது. ஆகவே 42 நிகழ்ச்சிகள் அமையும். 42 நிகழ்ச்சிகள் அமையும். இப்ப அடுத்தது நெய்யறியில் கீழே தரப்பட்டுள்ள ஒவ்வொரு நிகழ்ச்சியினதும் நிகழ்தகவை காண்க. அப்படி தரப்பட்டிருக்கு. இருவருக்கும் ஒரே சுவையுடைய 2 இனிப்புகள் கிடைத்தல். 2 இனிப்புகளும் ஒரே சுவையுடையதாக இருத்தல கேட்கிறாங்க. அவதானித்துக் கொள்ளுங்கள். இருவருக்கும் பால் சுவையுடைய இனிப்பு கிடைக்கலாம், அல்லது இருவருக்கும் தோடம்பழ சுவையுடைய இனிப்பு கிடைக்கலாம், அல்லது இருவருக்குமே புளியம்பழ சுவையுடைய இனிப்பு கிடைக்கலாம். அவ்வாறு கிடைத்தான் அது இருவருக்கும் ஒரே சுவையுடைய இனிப்பு கிடைத்தல் என்று வரும். இப்ப இருவருக்கும் பால் சுவையுடைய இனிப்பு கிடைத்தல் என்று பார்த்தோம்னா இவ்வளவும் வரும். இருவருக்கும் பால் சுவையுடைய இனிப்பு கிடைத்தல் இவ்வளவும் வரும். இவ்வளவும் இருவருக்கும் பால் சுவையுடைய இனிப்பு கிடைத்தல். அடுத்து இருவருக்கும் தோடம்பழ சுவையுடைய இனிப்பு கிடைத்தல் என்றா இவ்வளவும் வரும். இருவருக்கும் தோடம்பழ சுவையுடைய இனிப்பு கிடைத்தல். இது வந்து இந்த வரும் பாருங்க. இருவருக்கும் பால் சுவையுடைய இனிப்பு கிடைத்தல். அடுத்த இருவருக்கும் தோடம்பழ சுவையுடைய இனிப்பு கிடைத்தல். இந்த தடம் இங்க வர வேணும். இப்படி வந்து இங்க வந்து இப்படி வரும். பிறகு இருவருக்கும் புளியம்பழ சுவையுடைய இனிப்பு கிடைக்காது. ஏன்னா ஒரே ஒரு இனிப்பு தான் இருக்கு, புளியம்பழ சுவை. அது இருவருக்கும் புளியம்பழ சுவையுடைய இனிப்பு கிடைக்காது. அப்ப இவ்வளவுதான் அதுக்கு முதலாவது கேள்விக்கான தடமாக இருக்கும். இது ஒன்று. இப்ப முதலாவது கேள்விக்கான விடை மொத்தம் 42ல் இருவருக்கும் ஒரே சுவையுடைய இனிப்பு கிடைத்தல் என்றா இதுல பாருங்க 6, இங்கேயும் 6, ஆகவே 12. இரண்டாவது, ஒருவருக்கு மட்டும் பாற்சுவையுடைய ஓர் இனிப்பு கிடைத்தல்.
ஒருவருக்கு மட்டும் பால் சுவையுடைய ஓர் இனிப்பு கிடைத்தல் என்றா அதுக்கானதை பார்த்துக் கொள்ளுங்கள். ஒருவருக்கு மாத்திரம் பால் சுவையுடைய இனிப்பு கிடைத்தல் என்றா இவ்வளவும் வரும். இது ஒருவருக்கு, அதாவது ரியாஸுக்கு மட்டும் பால் சுவையுடைய இனிப்பும், நண்பிக்கு தோடம்பழ சுவையுடைய இனிப்பும் புளியம்பழ சுவையுடைய இனிப்பும் கிடைக்குது. அதே போல இதுவும் வரும். அதாவது நண்பிக்கு பால் சுவையுடைய இனிப்பும், ரியாஸுக்கு தோடம்பழ சுவையுடைய இனிப்பும் புளியம்பழ சுவையுடைய இனிப்பும் கிடைக்குது. அப்ப இது எனக்கு அடிக்கணும் செருப்பால். இப்ப கவனிக்கப்பன். ஆகவே இது ரியாஸுக்கு பால் சுவையுடைய இனிப்பும், நண்பிக்கு தோடம்பழ சுவையுடைய இனிப்பும் புளியம்பழ சுவையுடைய இனிப்பும் கிடைக்குது. அப்ப பால் சுவையுடைய இனிப்பு மட்டும்தான் இதுலயும் கிடைச்சிருக்கு ஒரு ஆளுக்கு. இது ரியாஸுக்கு பால் சுவையுடைய இனிப்பு கிடைக்காது, நண்பிக்கு பால் சுவையுடைய இனிப்பு கிடைச்சிருக்கும். அப்ப இதுல பாருங்கோ, நண்பிக்கு பால் சுவையுடைய இனிப்பு கிடைச்சிருக்கும். இதுல ரியாஸுக்கு பால் சுவையுடைய இனிப்பு கிடைச்சிருக்கு, நண்பிக்கு கிடைச்சிருக்காது. இதுல நண்பிக்கு பால் சுவையுடைய இனிப்பு கிடைக்கும், ரியாஸுக்கு கிடைச்சிருக்காது. அப்ப இது ரெண்டையும் தான் எங்களுக்கு கேட்டிருக்கு. ஆகவே அதுதான் இந்த இரண்டுக்குமான விடை. ஆகவே இதுக்கு நாங்கள் 2 என்று கொடுத்து, இதுக்கு 2 அப்படி கொடுத்து, இப்ப அதுல இரண்டாவதுக்கு கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்க. ஒருவருக்கு மட்டும் பால் சுவையோட இனிப்பு கிடைக்கும் நிகழ்தகவு தான் கேட்டிருக்குது. ஆகவே மொத்தம் 42இல் பால் சுவையோட இனிப்பு கிடைத்தலண்டா இங்க பார்த்தோம்னா 4 தர 3 12, இங்கே 12, ஆகவே 24. இருவருக்கும் பால் சுவையோட இனிப்பு, ஒருவருக்கு மாத்திரம் பால் சுவையோட இனிப்பு கிடைத்ததற்கான நிகழ்தகவு 42இல் 24. அடுத்து விஜிக்கு புளியம்பழ சுவையுடைய ஓர் இனிப்பு கிடைத்தல். விஜி என்ன நண்பி, நண்பிக்கு புளியம்பழ சுவையுடைய ஓர் இனிப்பு கிடைத்தல் என்றா அதுக்கு நாங்கள் தடத்தை வரைஞ்சு பார்த்தோம்டா இவ்வளவும் வரும். நண்பிக்கு புளியம்பழ சுவையுடைய இனிப்பு கிடைத்தல் என்றா இவ்வளவும் வர வேணும். இருவருக்குமே புளியம்பழ சுவையுடைய இனிப்பு கிடைக்காது. ஆகவே நண்பிக்கு புளியம்பழ சுவையுடைய இனிப்பு கிடைத்தல் என்றது எங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. ஆகவே இதுதான் அந்த 3வது கேள்விக்கானது. விஜிக்கு புளியம்பழ சுவையுடைய ஓர் இனிப்பு கிடைத்தல் அதான் 3வது. அதற்கான நிகழ்தகவை பார்த்தோம்டா 3வதுக்கு 42இன் மேல் இதுல மொத்தம் எத்தனை என்று பார்த்தோம்டா 6. ஆகவே 42இன் மேல் 6 என்று வரும். 42இன் மேல் 6 அதான் விஜிக்கு புளியம்பழ சுவையுடைய ஓர் இனிப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவாக இருக்கும். இப்ப இதுல ஏதாவது டவுட் வந்தா இப்ப நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம் பிள்ளைகள்.